ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ணி சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, துளசி செஞ்ச கேவலமான வேலையை கண்டுபிடிச்ச நம்ம அன்பு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி துளசியை சொல்லிட்டாங்க. துளசியை போலீஸ் அடித்து வெளுத்து லாசி ஒரு வழியாக. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஆனந்துக்கு பெரிய ஒரு குற்றவாளியான கல்பிரிட்டே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துளசி தான் வந்து சேரோட காலை வந்து வெட்டி விட்டுனதுனால நம்ம ஆனந்திக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் நல்ல வேளை ஆனந்திக்கும் எதுவும் ஆகலை, நம்ம ஆனந்தியோட பாப்பாவுக்கும் எதுவும் ஆகலை. எதுவும் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல்லையே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து பேரை மென்ஷன் பண்ணி அவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரியலில் அன்பு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆனந்தியை பிடிச்சிச்சுன்னா ஆனந்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஆனந்திக்கும் அன்புக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யார் அப்படிங்கிற கொஸ்டினை நான் உங்களுக்கு கேட்குறேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சொன்னிட்டீங்க அப்படின்னா எதுவுமே தரமாட்டேன். இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம சிங்கப்பண்ணை சீரியலில் சிங்கப்பண்ணாக இருக்கிற ஆனந்தியவே இப்படி கவுத்தி விட்டுட்டிங்களேடா அப்படிங்கிற கதையாக துளசி வந்து இது எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருந்தாங்க. ஆனால் துளசி தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அன்புக்கு வந்து தெரிய வருது. அன்புக்கு தெரிய வந்தோடனே அன்பு அதை துளசிக்கிட்ட வந்து காட்டவும் இல்லை, துளசிக்கிட்ட போய் நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இல்லை. அன்பு அந்த இடத்துல என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, நம்ம டேரெக்டாக போலீஸ்கிட்ட சொல்லிடலாம், போலீஸ்கிட்ட சொன்னாதான் போலீஸ் வந்து இவ்வளோ ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அன்பு வந்து அந்த சேரை கட் பண்ணது துளசி தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அடுப்படிக்கு அதே மாதிரி ஆனந்தியை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆனந்தி, நீ எந்த இடத்துல இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்த, எதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்ச அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தி சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே ரொம்ப வந்து எலி தொல்லையாக இருக்குது, நம்ம கிச்சனில் வந்து எலி தொல்லையாக இருக்குது, அப்போ எலி வந்து எல்லா திங்ஸையும் தட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து கட்டாயி விழுந்துச்சு அப்படின்னு. அப்போ நம்ம அன்பு வந்து ஆனந்தியை கேட்குறாங்க, இந்த சேர் வந்து யதார்த்தமாக தான் ஆனந்தி விழுந்துச்சுன்னு நீ நினைக்கிறியா, இல்லை இதை வந்து இந்த துளசியோட அந்த உமனாமுஞ்சி துளசி இருக்கால்ல, அந்த சூனியக்காரி, அவள் தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு உனக்கு எதுவும் அவன் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஆனந்திக்கு வந்து சந்தேகம் இருக்குது. நம்ம துளசி மேலே ஆனந்திக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. ஆனால் ஆனந்தி வந்து வேண்டாம், இப்போ துளசியை நான் சந்தேகப்பட்டு யாரையுமே வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் யாரையுமே சந்தேகப்படக்கூடாது, அது தப்பு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சந்தேகப்பட்டு நம்ம அன்பு வந்து நம்ம ஏற்றி விட்டோம்னா நம்ம அன்பு வந்து கண்டிப்பாக வந்து துளசிக்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. துளசி வந்து இதோட விட மாட்டா, துளசி வந்து இன்னும் வந்து அன்பு பண்ண நம்மளை ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன பழி வாங்கின மாதிரி ஏதாச்சும் அன்பையும் பழி வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அந்த இடத்துல வந்து நம்ம அன்புக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க அவ மேலெலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இது யதார்த்தமாக நடந்தது தான், இது ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அன்புக்கு துளசி மேலே பயங்கரமான ஒரு டவுட்ஸ் இருக்குது. அதனால் வந்து அன்பு வந்து, இல்லை ஆனந்தி உனக்கு தெரியல, எனக்கு என்னமோ வந்து இதுக்கு பின்னாடி வந்து அந்த சூனியக்காரி தான் இருப்பாளோன்னு எனக்கு தோணுது ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதோட அன்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சேரில் அதே மாதிரி வந்து நம்ம அன்பு சந்தேகப்பட்ட மாதிரியே வந்து கட்டாக இருந்துச்சு. உடனே தான் நம்ம அன்புக்கு தோணுச்சு, நான் தான் சொன்னேன்ல ஆனந்தி, இந்த சூனியக்காரி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா, இங்கே பாரு, நீ வேணும்னே வந்து இந்த மாதிரி எடுக்க வருவ, நீ வேணும்னே வந்து இந்த சேர்லேருந்து விழுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரி தான் வேணுட்டே இதை பண்ணியிருக்கா ஆனந்தி, இது உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆனந்திக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஆனந்தி உடனே, ஆமாங்க எனக்கு அவன் மேலே சந்தேகம் இருந்துச்சு தான், ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதாங்க நான் வந்து சொல்லலை, ஆனால் வந்து இப்போ தான் இந்த எவிடன்ஸ் இருக்குல்ல, அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு துளசி மேலே சந்தேகம் இருந்துச்சுனாங்க, ஆனால் துளசி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி பார்க்கல. துளசி வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து என்னை திட்டுவா, அவங்க அம்மாவை ஏற்றி விடுவா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. ஆனால் வந்து என் உயிர் போகணும், என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகணும்னு துளசி யோசிப்பா, நான் யோசிக்கவே இல்லைங்க, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து சொல்லும்போது நம்ம அன்பு வந்து, ஆமாம் ஆனந்தி நம்ம சும்மா விடக்கூடாது இந்த துளசியை, ஆனால் இந்த துளசிக்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், ஒரு சின்ன வயசு பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவள் மேலே கை கூட வைக்காமல் இருக்கேன். ஆனால் அவள் வந்து எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி உயிருக்கே வந்து இப்படி ஒன்றை வந்து ஆக வைக்கணும்னு நினச்சிருப்பா.
வச்சிருப்பா, உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கணும் ஆனந்தி, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தேன்னா துளசியை வந்து நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அப்படி வந்து நான் துளசி மேலே வந்து செம்ம கோவத்தில் இருக்கேன். துளசிக்கு ஆனால் கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லை. நானும் சின்ன பொண்ணாச்சே, வயசில் சின்னவளாச்சே, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா அது வயசில் சின்ன பொண்ணு மாதிரியா ஆனந்தி யோசித்து வச்சிருக்கு. எப்படியெல்லாம் வந்து கிரிமினல் புத்தியாக அது யோசித்து வச்சு உன்னையே இப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து கொதிக்கிறாங்க. உடனே வந்து அன்பு யோசிக்கிறாங்க, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் மகேஷ் வந்து அங்கே வந்து மித்ரா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டனால நம்ம அன்போட காலை வந்து அவங்க எடுக்கவே இல்லை. அதோட அன்பு வந்து டைரெக்டாக மகேஷ் வந்து கால் எடுக்கல ஆனந்தி, ஏதோ இப்போ அவங்களுக்கு என்னன்னு தெரில, பிஸியாக இருக்காங்க போல் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆனந்தி சொல்கிறாங்க, சரி அப்போ நீங்கள் போலீஸ்க்கே வந்து கால் பண்ணுங்கள், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், இதுக்கு மேலேயும் வந்து துளசி இந்த வீட்டில் இருந்தால் நம்ம குழந்தைக்கு தாங்க ஆபத்தாகும். அதுவும் இல்லாமல் என்னையும் இப்படி பண்ண மாதிரி உங்களை ஏதாச்சும் பண்ணிட மாட்டான்னு என்ன இது இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அத்தைக்கிட்ட அவன் நல்லா பேசுகிற மாதிரி தான் பேசுகிறான், நம்ம அத்தையும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவான்னு என்ன இது இருக்குது. துளசி வந்து நான் சின்ன பொண்ணு நினச்சி தான் துளசி என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் தாங்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்ன கொலை பண்ணணும், என் பாப்பாவை கொலை பண்ணுற அளவுக்கு துளசி வந்து துணிஞ்சிட்டா அப்படின்னா அவள் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பா, எந்த மாதிரியெல்லாம் இதுக்கப்புறம் யோசிப்பான்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அன்புக்கு சொல்லவா வேணும், ஆனந்தியே வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸுக்கு சொல்லவா வேணும், போலீஸ் சும்மாவே வந்து துளசி மேலேயும் அன்போட அம்மா மேலேயும் செம்ம காண்டில் இருக்காங்க ஆனந்தியை கொடுமை பண்ணுறனால. அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட நம்ம துளசி அதுக்கப்புறம் வந்து அன்போட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக விடாமல் அவ்வளோக்கு வந்து போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இவங்க 2 பேரும் வந்து தப்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எப்படியோ வந்து நம்ம அந்த சேரை கட் பண்ணி வச்சது வந்து அன்புக்கு வந்து துளசி மேலேயும் வந்து சந்தேகம் இருக்குது, அன்போட அம்மா மேலேயுமே அன்புக்கு வந்து சந்தேகம் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அன்பு வந்து போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிவிட்டு மேம் இந்த மாதிரி நம்ம ஆனந்தி வந்து அன்றைக்கி விழுந்ததுக்கு நீங்கள் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கல்ல மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மா இல்லைனா துளசி, இவங்க 2 பேரும் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், இல்லை இவங்க 2 பேரும் தான் இருக்க முடியும், நீங்கள் சீக்கிரமாக வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்பு. உடனே வந்து போலீஸ் வந்து சொல்லவா வேணும், போலீஸ் சும்மாவே அவங்க 2 பேரும் எப்போ மாட்டுவாங்கன்னு இருப்பாங்க. உடனே போலீஸ் வந்து தடன்னு கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கிளம்பி வந்துட்டு வந்தோடனே வந்து துளசிக்கும் அன்போட அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. என்ன இந்த போலீஸ் என்ன திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் இருக்கும்போது போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க. துளசி வந்து கேட்குறா, திமிரா கேட்குறா, என்ன மேடம் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அன்றைக்கி என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் உயிரை வாங்கினீங்க, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதோட போலீஸ் சொல்கிறாங்க, ரொம்ப திமிரா பேசாதடி, உன்னைய ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், உன் கையில் விலங்க மட்டும் ஒன்று கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன், ஜெயிலுக்குள்ளே போய் கறி சாப்பாடு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் துளசிக்கும் அன்போட அம்மாவுக்கும் பெரிய ஷாக் ஆகிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.